ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த தொலைபேசியின் வாயிலாக உங்களோடு பேசுவதற்கு தேவன் அடியனை அழைத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவரும் வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். நம்மத்திலே வாசம் செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். பரிசுத்தராய் இருக்கிறார். நம்மை படைத்தவராய் இருக்கிறார். ஆதி காலத்திலே ஊழியத்திலே மோசே என்ற ஒரு தேவ மனிதனை தேவன் பயன்படுத்தினார் என்று யாத்ராகத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்ராகமும் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லி தேவன் மோசேக்கு கட்டளை கொடுத்து, மோசே பார்வோனிடம் போய் என்னுடைய ஜனங்களை, தெய்வத்துடைய ஜனங்களை நீ எகிப்திலிருந்து புறப்பட பண்ண வேண்டும் என்று சொல்லி மோசே பார்வோன்கிட்ட முறையிடுகிறாரு. ஆனால் பார்வோன் என்ன பண்ணுறாரு? அவர்களை நான் விடமாட்டேன் என்று சொல்லி சொல்கிறார். எதுக்காக பார்வோன் விடமாட்டேங்கிறாரு? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா, அதாவது வேலையில் திறமசாலிகள், நன்றாக வேலை செய்வார்கள். செங்கல் அறுப்பதிலும் பார்வோன் என்னென்ன வேலை சொன்னாலும் அதை தட்டாமல் செய்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். யாருடைய ஜனங்கள்? அவர்கள் தெய்வத்துடைய ஜனங்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ராஜா இல்லை. அந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து, அதாவது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது சிவந்திர சமுத்திரத்தின் வழியாய் அவர்கள் நடந்து வருவதை நாம் சத்திய வேதத்தில் காணலாம். சுமார் 40 ஆண்டுகளாக அவர்கள் எகிப்தை விட்டு இஸ்ரவேல் மக்கள் கடந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு ஒரு நல்லதொரு ராஜா இல்லை என்று பார்க்குறோம். பாருங்க, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்குறோம். ஏன் பொல்லாப்பு செய்தார்கள்? எதனால் பொல்லாப்பு செய்தார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் மத்தியிலே கீழ்ப்படியாமை எண்ணங்கள் இருந்தது என்று பார்க்குறோம். அதாவது முறுமுறுப்பு, கீழ்ப்படியாமை, அதாவது மோசேயின் வார்த்தையை கேட்காதபடி, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் தள்ளிவிட்டபடினாலே பெலிஸ்தர் அவர்களை ஆட்சி செய்தார்கள் என்று பார்க்குறோம். அதாவது நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் அந்த பெலிஸ்தர் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஏன் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார் கர்த்தர்? அவர்கள் தெய்வத்தின் வார்த்தைகளை தள்ளிவிட்டு அவர்களுடைய சுயமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தன்னுடைய சுய போக்கில் அவங்க என்ன பண்ணாங்க? நடந்தார்கள் என்று நாம் பார்க்குறோம். பாருங்க, 2ஆம் வசனம் பார்க்கும்போது, தான் வம்சத்தனாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனவா கர்த்தரை தேடுகிறதில் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். இது யார்? மனவா யாரு? இஸ்ரேல் தேசத்தில் ஒரு உண்மையுள்ள ஒரு குடும்பம் மனவா குடும்பம்னு பார்க்குறோம். அவருக்கு மனைவிக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளை இல்லாத இருந்தது. ஒரு குறைபாடு, எல்லாருக்கும் குறைபாடு இருந்து தானே. குறைபாடு இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆண்டவர் எவ்வளவுதான் ஜபத்தை கேட்டாலும், ஆண்டவர் எவ்வளவுதான் ஜபத்திற்கு பதில் தந்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவர் செய்தாலும் மனுஷனிடத்தில் ஒரு குறைபாடுகள் இருந்தது என்று பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும்போது, அதாவது குறைவுள்ள மனிதர்களை நிறைவாய் மாற்றினார் என்று பார்க்கிறோம். அதாவது பிணியாளிகளுக்கு தேவன் நல்ல சுகபலன் கொடுத்தார். சுகபலம் இல்லாத பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல சுகபலத்தை கொடுத்தார். குருடனுக்கு தேவன் என்ன பண்ணாரு? நல்ல ஒரு பார்வை கொடுத்தார். முடவனை எலும்பி என்ன பண்ணாரு? நடக்க வச்சார். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, மனோவுடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளை இல்லாத ஒரு குறைபாட்டில் இருந்தது நம்ம பார்க்குறோம். 3ஆம் வசனம் பாருங்க, அதாவது கர்த்தருடைய தூதனானவர், இதோ பிள்ளை பெறாத மலடியானே, நீ கர்ப்பம் தரித்து ஒரு நல்லதொரு குமாரனை என்ன பண்ணுவேன்? நீ பெறுவ என்று சொல்றாரு. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறார். என்ன வார்னிங் கொடுக்குறாருன்னா, 4ஆம் வசனம் சொல்லுது, அந்த பிள்ளைக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? திராட்சரசமோ மதுபானம் நீ குடிக்கக்கூடாது. அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிறக்கிற பிள்ளையினாலே நீ என்ன பண்ணக்கூடாது? நீ மதுபானம் அருந்தக்கூடாது, நீ திராட்சரசம் குடிக்கூடாது. மதுபானம் என்ன பண்ணும்? அது பரியாசம் பண்ணும் சொல்லிட்டு நீதிமொழி சொல்லுது. அதை நீ பார்க்க கூடாது. அது கர்த்தரை விட்டு விலகச் செய்யும். அது பலவிதமான, அதாவது வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளை அது பேச செய்யும் என்று சொல்லி தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த அம்மா இந்த மதுபானத்தில் விட வேண்டும் என்று சொல்லி இந்த அம்மாவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. அப்போ இந்த அம்மா மதுபானம் குடிச்சாங்கன்னா பிள்ளை என்ன பண்ணும்? அந்த பழக்கத்தை கத்துக்கிடும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தூதன் என்ன சொல்றாருன்னா, நீ மதுபானம் குடிக்காதபடி, நீ திராட்சரசம் குடிக்காதபடி நீ என்ன பண்ணு? இந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால பிறக்க போகுது. அதனால பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த குழந்தையை நடத்துவாரு. கடைசி வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த குழந்தையை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறார் தாய்க்கு. பாருங்க, அப்போ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். 2வது காரியம், அவன் தலையின் மேல் என்ன பண்ணக்கூடாது? சவகரன் கத்தி படக்கூடாது என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு சொல்றார். அப்போ தேவனுக்கு என்று அவன் எப்படி இருப்பான்? நஸ்ரேனா இருப்பான். இயேசு கிறிஸ்து யாரு?
நசரனாகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே போல இந்த குழந்தை சிம்சோன் ஒரு நசரனாகிய இயேசுவை போல ஒரு பேருள்ள ஒரு நாமமுள்ள ஒரு பேராய் காணப்படுகிறது இந்த சிம்சோன். சிம்சோன் பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே அவன் பிறக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். சரி, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் போறாங்கன்னா தேடி போறாங்க. என்கிட்ட ஒரு தூதர் வந்தாரு, நமக்கு பிள்ளை இல்லைப்பா, இத்தனை வருஷமா ஆச்சு, நமக்கு வந்து மேரேஜ் ஆகி நமக்கு பிள்ளை இல்லை. அப்போ பிள்ளை இல்லைன்னு சொல்லும்போது அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? சில ஜபங்கள் வந்து உடனே என்ன பண்ணுது, தேவன் பதில் தர கிருபை செய்கிறார். பாருங்க, என்னிடத்துல ஒரு தூதன் வந்தார், அவருடைய சாயல் வந்து தேவதூதன் சாயலை போல இருந்ததா நான் பார்த்தேன், ஆனால் மகா பயங்கரமா இருந்தார்ப்பா அப்படி சொல்லி சொல்றாரு. எங்கிருந்து வந்திருந்து நான் அவரிடத்தில் கேட்கல. அந்த அம்மா வந்து தூதனை பார்த்ததும், அதாவது பிள்ளை வந்து பரிசுத்த ஆவியினால பிறக்க போகுது என்று சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இத்தனை வருஷமா பிள்ளை இல்லாமல் இருந்தது, திடீர்னு ஏசப்ப என்ன பண்றாரு, ஒரு கர்ப்பன் கனி என்ன பண்றாரு, நமக்கு கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ அந்த அம்மா கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். பிரியமானவர்களே, ஒரு பிள்ளைக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யும் போது அந்த பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணோம், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையை வந்து இந்த அம்மாவுக்கு வந்து கர்ப்பத்துக்கு தேவன் அடைத்திருந்தாரு. மீண்டும் என்ன பண்ணுறாரு, ஒரு குழந்தையை உனக்கு தேவன் கட்டளையிடுவேன் என்று சொல்லி தூதர் சொல்லிட்டு போகிறாரு. அதே போல் பாருங்க, இவங்க வீட்டு ஐயா கிட்ட ஓடி என்ன பண்ணுறாங்க, அந்த காரியத்தை சொல்கிறாங்க. அவர் நோக்கி இதுமாரி என்னை வந்து தூதன் வந்து பார்த்தாரு, அவர் வந்து ஒரு குமாரனை பெறுவார், நீ திராட்சரசம் குடிக்கூடாது, நீ வந்து மதுபானத்துக்கு தன்னை சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொன்னார், இதெல்லாம் புசிக்கக்கூடாது, மரண நாள் மட்டும் தேவனுக்கு என்று என்ன பண்ணுவார் அந்த குழந்தை, நஸ்ரனாய் நீ வளர்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாவுக்கு அந்த தூதன் சொல்லிட்டு போயிட்டாரு. பாருங்க, அப்பொழுது மனவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, பார்த்தீங்களா பிரியமானவர்களே, நாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு காரியம் நமக்கு தேவைன்னா நம்ம யாரை நாடணும், தேவாதி தெய்வத்தை நாம் நாட வேண்டும். தெய்வத்தை நாடும் போதுதான் நமக்கு அந்த காரியத்திலிருந்து தேவன் என்ன பண்றாரு, நமக்கு பரிபூர்ண என்ன பண்றாரு, விடுதலை கொடுக்கிறாரு. நமக்கு பரிபூர்ண ஜப வேண்டுதல் கேட்டு தேவன் என்ன பண்றாரு, பதில் தருகிற தெய்வமா இருக்கிறார். அதான் இந்த மனவா அம்மா என்ன பண்ணாங்க, கேட்டாங்க, மனவா கேட்டாங்க. பாருங்க, மனவா என்ன பண்றாரு தெரியுங்களா, இந்த காரியம் தன்னுடைய மனைவி சொல்லும்போது, அதாவது நேரம் எங்க போறாரு, கர்த்தரை நோக்கி என்ன பண்றாரு, விண்ணப்பம் பண்றாரு. அவர் வீட்டில் ஒரு இடம் இருக்குது, அந்த வீட்டில் என்ன பண்ணுவார், போய் என்ன பண்ணுவாராம், அவர் அனுதினம் என்ன பண்ணுவாராம், ஜெபம் பண்ணுவாராம் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் அதை ஜெபத்தில் தன்னை தாழ்த்தி, நம்ம உயர்த்தி அல்ல, தன்னை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு தேவன் நல்லதொரு பதிலை தேவன் தர வல்லவராக இருக்கிறார் என்று இதன் மூலியமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பெரியமானவர்களே, பாருங்க, இந்த மனவா என்ன விண்ணப்பம் பண்றாரு, ஆண்டவரே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே நீ அனுப்பின தூதனை நான் மறுபடியும் என்ன பண்ணணும், என் கண்ணால் என்ன பண்ணணும், நான் காண வேண்டும் என்று சொல்றாரு. முதலாவது யாருக்கு தரிசனம் பண்ணாரு, இந்த அருமையான அம்மாவுக்கு என்ன பண்ணாரு, முதலாவது தூதன் வந்து தரிசனம் பண்ணாரு. இது போல குழந்தை பரிசுத்தமா பிறக்கும், அதை வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, மதுபானம் திராட்சரசம் நீ அருந்தக்கூடாதுன்னு சொல்லி திட்டோட்டமா ஏசப்பா சொல்லிட்டாரு. அப்போ இந்த மனவா ஐயா வந்து பார்க்கல. அப்போ இந்த அம்மா சொல்லும்போது நான் பார்க்கணும் என்று சொல்லி விருப்பப்பட்டார். சரி, இவங்க வந்து பாருங்க, ஒரு இடத்துல வந்து வேலை செய்யும் பொழுது பாருங்க, தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, நான் பண்ற ஜபத்திற்கு தேவன் அற்புதமாக என்ன பண்றாரு, நல்லதொரு பதிலை தேவன் என்ன பண்றாரு, நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, மனோவாவின் சத்தத்துக்கு தேவன் செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவரிடத்தில் வந்தார். பார்த்தீங்களா, ஜபத்தை வந்து மனோவா ஐயா ஜபம் பண்ணாரு. தேவன் என்ன பண்றாரு, அந்த ஜபத்தை கேட்டு கரெக்டான நேரத்தில் அந்த ஜபம் பண்ணி முடிக்கிற சமயத்தில் என்ன பண்றாரு, வயல்வெளியில் இந்த அம்மா இருக்கிறாங்க பாருங்க. அப்போ மீண்டும் அந்த அம்மாவுக்கு வந்து என்ன பண்றாரு, தரிசனமானாரு. அப்போ இந்த அம்மா மீண்டும் போய் தன்னுடைய அம்மா அந்த ஐயா தன்னுடைய கணவனரை கூட்டு போய் என்ன பண்றாங்க, அம்மா ஐயா இங்க வாங்க பாருங்க, ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு தரிசனமா இருக்காருன்னு சொல்லி என்ன பண்றாங்க. அப்புறம் மீண்டும் போறாங்க பாருங்க. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, அன்று என்னிடத்தில் வந்த தூதனானவர் எனக்கு தரிசனமானார், சீக்கிரம் வாங்க சொல்லி தன்னுடைய புருஷனுக்கு அறிவித்தாள். 11ஆம் வசனம் வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் 13:11. அப்பொழுது மனவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்தில் வந்து, இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீர்தானா அப்படி சொல்லி கேட்கிறாரு. அவரிடத்தில் கேட்டான், அவர் நான் தான். பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் தான். அவர் என்ன சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், மாறாதவர் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா, மாறாதவர் என்று சொல்லலாம். மனிதன் மாறலாம், அதாவது நம்முடைய சொந்த பந்தங்கள் மாறலாம், மாறி போகலாம்
இல்லைங்களா? ஆனாலும் மாறாதவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிரியமானவர்களே, அவர் மாறாதவர் என்று பார்க்கிறோம். சரி, அப்போ பாருங்க, அப்பொழுது மனவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்கிறார். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளையை வந்து நம்ம கர்ப்பத்தில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோமா பிரியமானவர்களே, ஆண்டவரே இந்த குழந்தை பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க, இதை நான் எப்படி வளர்க்க வேண்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நான் ஒப்பு கொடுத்துருக்கோமா பிரியமானவர்களே? நாம் ஒப்பு கொடுக்கவில்லை பிரியமானவர்களே. நான் ஒப்பு கொடுக்க அந்த சமயத்தில் வந்து என்ன இருக்காது, நமக்கு வந்து சிந்தனை இருக்காது. குழந்தை பிறந்தா போதும், என் வம்சம் வளர்ந்தா போதும் உலகத்தில், அப்போ அவனை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், பெரிய ஆளாக்குவேன், நான் டாக்டர் படிக்க வைப்பேன், நான் இன்ஜினியர் படிக்க வைப்பேன், நான் வந்து டீச்சர் படிக்க வைப்பேன், நான் அவனை வந்து என்ன பண்ணுவேன், வெளிநாட்டில் வந்து அவனை வந்து ஃபாரினுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன், அனுப்புவேன் என்று சொல்லி நமக்கு சிந்தனை தான் இருக்குது பிரியமானவர்களே. ஆனாலும் இந்த குழந்தை நான் கர்த்தருக்குள்ளாக வளர்க்க வேண்டும் சொல்லி நாம் தீர்மானம் பண்ணுகிறோமா? நாம் தீர்மானம் பண்ணுகிறது இல்லை பிரியமானவர்களே. அதை மறந்து விடுகிறோம் பிரியமானவர்களே. அதான் நமக்கு வந்து பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை இந்த உலகத்தில் படைத்ததற்காக தேவன் என்ன பண்றாரு, நான் மனவேதனை படுகிறேன் என்று சொல்லி ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு ஆண்டவர். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் சொல்றாரு, மனுஷனை படைத்தது எனக்கு व्यसனமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய தீர்மானம் யாரு? நாம் எப்படி கர்த்தருக்கு நாம் பிரியமா இருக்கிறோம், நாம் எதன் அடிப்படையில் நாம் கர்த்தருக்கு நாம் பிரியமா இருக்கிறோம் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே. பாருங்க, அப்போ அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்கிறார். பாருங்க, ஒரு நல்ல ஒரு குடும்பம், மனவா குடும்பம், நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு அப்பா அம்மா என்று சொல்லலாம் இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனை அப்பா அம்மா நல்ல பிள்ளைங்களை நல்லா வளர்க்குறாங்க. எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. சில பிள்ளைங்க மனம் போன போக்கில் போகிறது உண்டு. சில பிள்ளைங்க உண்மையாக நடக்கிற பிள்ளைங்க இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அதே போல் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிற பிள்ளைகளும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க பிரியமானவர்களே. ஏன் இந்த அருமையான மனவா ஐயா இந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் கேட்டார் என்று பார்க்கும்போது அவருக்கு வந்து படிப்பறிவு இல்லை. நல்லா கவனிக்கணும். அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. இஸ்ரவேல் தேசத்தில் தான் கோத்திரத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து நல்ல முறையில் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் ஒன்று, கர்த்தரை தேடும் பயத்தோடு வளர்ந்த ஒரு குடும்பம் தான் இந்த மனவா ஐயாவுடைய குடும்பம். இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை கர்த்தருக்குள்ளாக நன்றாக சீரு சிறப்பமாக உண்மையாக தெய்வத்துடைய பேரை சொல்லி தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களை வளர்த்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, இந்த தெய்வத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை என்ன பண்ணக்கூடாது, நீ வந்து மறந்து போகக்கூடாது என்று சொல்லி இந்த மனவாவும் மனவாவுடைய அம்மா அப்பா அவர்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி சொல்லியே பிள்ளைகளை வளர்த்திருப்பாங்க. அதே போல இந்த மனவா தன்னுடைய பிள்ளையை, அதாவது எத்தனை வருஷம் கழிச்சு பிள்ளை கொடுக்கிறாரு, தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, ஞானத்தை கேட்கிறாரு. சாலமோன் ஞானத்தை கேட்டார். பார்த்தீங்களா பிரியமானவர்கள், நம்ம சாலமோனை குறித்து நம்ம பார்க்கும்போது, அதாவது சாலமோன் வந்து பாருங்க பெரிய ஒரு ராஜா, இஸ்ரவேல் ராஜா சாலமோன் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு பெரிய ஒரு தேவாலயத்தை யார் கட்டினாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்கென்று என்ன பண்ணாரு, சாலமோன் தான் கட்டினாரு. அவர் கேட்டது என்ன, எனக்கு அந்த பொருள் வேணும், எனக்கு உலக ஆசீர்வாதம் வேணும், எனக்கு அது வேணும், எதுவும் கேட்கல இல்லைங்களா? நம்ம கிட்ட ஆண்டவர் கேட்டால் உனக்கு என்னப்பா வேணும் கேட்க சொன்னால் நம்ம அடிக்கடி வச்சுட்டே இருப்போம். நான் வந்து அங்கே போனோம் இங்கே போனோம், எனக்கு வந்து சம்பத்து வேணும், எனக்கு ஆசீர்வாதம், அதை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஞானத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஞானம் மாத்திரம் உனக்கு நான் தருவேன், ஆனாலும் அதோட கூட என்ன பண்ணுவேன், ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுவேன் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. அப்ப வேதம் சொல்லுது கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும். அவர் வந்து நீதிமொழிகள் எழுதுறாரு சாலமோனே. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வந்து சாலமோன் என்ன பண்ணாரு, அனுபவிச்சாரு. அதான் சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட என்ன பண்ண மாட்டாரு, வேதனையை கூட்ட மாட்டார். நீங்க எத்தனை பிள்ளைங்க வேதனை படுறாங்க, பணம் இருக்குது ஆனா என்ன இல்லை, மனசுல சமாதானம் இல்லை, பணம் இருக்குது ஆனா என்ன இல்லை, வீட்டுல நிம்மதி இல்லை, பணம் இருக்குது நல்ல முறையில் சாப்பாடு வீட்டில் சாப்பிட முடியல. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிதான். ஆனாலும் நம்ம வீட்டில் உலக ஆசீர்வாதம் இருந்தாலும் அதை விட மேலான ஆசீர்வாதம் கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு இருக்குதா பிரியமானவர்களே? இந்த குடும்ப பிள்ளைகளுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கு பிரியமானவர்களே. பாருங்க கர்த்தருடைய தூதனானவர் மனவை நோக்கி, நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றும் அவள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், திராட்சை செடியில் உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை மதுபானம் குடியாமலும் தீட்டானதொன்று புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவர் என்றார். அதாவது இந்த சிம்சோனு வாழ்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்தை நல்லா வளர்ப்பாங்க. பெலிஸ்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மதுபானம் குடிக்கிறவங்க, அவங்க வந்து கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் இல்லை. அதாவது கர்த்தரை தேடாத பிள்ளைங்க மத்தியில் தான் இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க, வாழ்ந்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இந்த பெலிஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல ஒரு பலசாலிகள் என்று சொல்லலாம்.
எந்த ஒரு யுத்தத்துக்கு போனாலும் இந்த பெலிஸ்தரை யாரும் தோற்க முடியாது. ஆனால் தான் பெலிஸ்தர் கையில் கீழே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாரு வச்சார். ஏன் வச்சார்னா அவங்க கீழ்ப்படியாமல் போனால அவங்களை என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் கீழே ஆண்டவர் வச்சார். சரி பாருங்க, அந்த திராட்சையில் உண்டாகிறது ஒன்று சாப்பிடக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது, தீட்டானது ஒன்று என்ன பண்ணக்கூடாது, நாம் புசிக்கக்கூடாது என்றெல்லாம் நான் அந்த அம்மாவுக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்கள் மனைவிக்கு நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி என்ன பண்ண போகிறோம், உமக்காக நாங்கள் சமைக்க போகிறோம். பார்த்தீங்களா, அதாவது கர்ப்பத்தின் கனி யாரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்படுகிறது, அவரால் கிடைக்கும் பலன் என்று என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. அப்போ இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாருங்க, அந்த சந்தோஷத்தில் என்ன செய்யறதுன்னு நமக்கு என்ன பண்ணல, இவங்க இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணல தெரியல பிரியமானவர்களே. இந்த ஐயாவுக்கு தெரியல, என்ன கையும் காலும் ஓடலை இந்த அம்மாவுக்கு. பாருங்க, அதாவது நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி என்ன பண்றோம், சமைச்சு போடுறோம் ஆண்டவரே, நீங்க சாப்பிடுங்க சொல்லி என்ன பண்றாரு, கெஞ்சுறாரு. இதே போல தான் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, ஆபிரகாமும் அதாவது அந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்க போற சமயத்தில் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அது போல வந்து செஞ்சார், இதே போல செஞ்சார். பாருங்க, அப்போ கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, அதாவது நீ என்னை இருக்க சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேன், என்னால் இருக்க முடியாது, நீ சாப்பாடு எனக்கு தந்தாலும் நான் உன் உணவை என்ன பண்ண முடியாது, புசிக்க முடியாது. நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால், அதாவது இடுகிற இடம் ஒன்று இருக்குது இல்லைங்களா. அதாவது ஆபிரகாம் வந்து எங்க பலியிட்டாரு, ஈசாக்க பலி செலுத்து எங்க கொண்டு போனாரு, அதாவது மோரியா மலையில என்ன பண்ணாரு, கொண்டு போனாரு. அப்ப நீ என்ன பண்ண, அதே மாதிரி பலிபீடம், அதே போல ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி என்ன பண்ணு, நீ அந்த பலியை வந்து ஆட்டுக்கடாவை என்ன பண்ணு, அங்க வந்து பலி செலுத்து என்று சொல்லி தூதன் வந்து சொல்லிட்டு போறாரு. அதை கர்த்தருக்கு செலுத்துவாக என்று சொல்லிட்டு போறாரு. அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். தூதன் தான் பேசினாரு, மனோவா இன்னும் அறியாம இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சரி, அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதன் நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன, ஆண்டவரே இவ்வளவு தூரம் எங்களுக்கு யாருமே சொல்லல, இதே மாதிரி இந்த கர்ப்பத்தின் கனி பிறக்கும், ஒரு நசரேயன் பிறப்பான், இந்த வீட்டில் பிறப்பான் என்று சொல்லவில்லை. ஆனால் உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கும்போது அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ எப்படி கேட்கலாம். பார்த்தீங்களா, உம்முடைய நாமம் என்ன என்று எப்படி கேட்க வேண்டியது என்ன என்று சொல்லும்போது அது அதிசயம் என்று சொல்றார். பார்த்தீங்களா, பாருங்க பெரியமானவர்களே, நம் மோசையை பார்க்கும்போது மோசே அந்த சீனாய் மலையில ஏறி போகும்போது அன்றாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த கைவிரலினாலே 10 கற்பனைகளை 10 கட்டளைகளை மனுஷன் கைக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய தெய்வம் தன்னுடைய சொந்த விரலால் எழுதி கொண்டார் இல்லைங்களா. அப்போ மோசே தேவனோடு கூட சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ மோசே ஒரு காத்தை கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன, அதாவது உம்மை நாங்கள் காண வேண்டும், உம்மை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மோசே வந்து கேட்டுக்கொள்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பார்த்தவன், என் முகத்தை பார்த்தவங்க யாருமே இன்னைக்கு உயிரோடு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ மோசே என்ன பண்றாரு, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன முகத்தை கண்டா செத்துருவ, அதனால வந்து என்ன பண்ணு, என்னுடைய சாயலை மட்டும் பாரு என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, பெண் சாயலை என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து மோசேக்கு காட்டுறாரு. காட்டும்போது அப்போ மோசேயோட முகம் எப்படி இருந்துச்சான், பிரகாசமா இருந்ததான். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்பும் போது அவருடைய பிரகாசமானது நம்மத்தில் வீச செய்வதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பெரியமானவர்களே, பாருங்க, தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய தூதனானவர் நாமத்தை கேட்டாரு, அதிசயம் என்று சொல்றாரு. அப்போ என்ன பண்றாங்க, இந்த மனோவா போய் என்ன பண்றாரு, வெள்ளாட்டு குட்டி எடுக்கிறாரு, போஜன பலியை கொண்டு வராரு, அந்த கண்மணியின் மேல் என்ன பண்றாரு, கர்த்தருக்கு செலுத்துறாரு. அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் என்ன பண்ணாரு, அந்த அக்கினி அதிசயம் விளங்கினது என்று பார்க்கிறோம். அக்கினி ஜுவாலை, இயேசு கிறிஸ்து அக்கினி ஜுவாலை என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து சூரியன் என்று பார்க்கிறோம், நீதியின் சூரியன் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கெச்சிக்கிற சிங்கம் என்று பார்க்கிறோம். அதே போல தான் பாருங்க, அந்த கண்மலையில் கர்த்தருக்கு செலுத்தும் போது அதாவது அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை என்ன பண்ணிச்சான், பலிபீடத்தில் இருந்து வானத்துக்கு நேராக எழும்பி பலிபீடத்தின் ஜுவாலையில் ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவி என்ன பண்ணாங்க, கண்கூறாக பார்த்தாங்க, தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள். பிரியமானவர்களே, பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவரை பார்த்துட்டோம், நம்ம சாகவே சாவ போறோம் என்று சொல்றார் இல்லைங்களா. மோசே என்ன பண்ணாரு, மோசே வந்து ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாரு, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் காண வேண்டும் என்று சொன்னார் இல்லைங்களா. முகத்தை கண்டா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டார் ஆண்டவர், நீ உயிரோடு இருக்க மாட்டேன், என் முகத்தை பார்த்தவங்க யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க ஆண்டவர் சொன்னார்ல. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆண்டவர்
ஆண்டவரையே பார்த்துட்டாங்க. பார்க்கும்போது நம்ம செத்துருவோம் என்று சொல்லி இவர் நன்றா தெரிஞ்சார். யாரு? மனோவாவுக்கு நன்றா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மோசே பார்க்கல, சாயலை மட்டும் பார்த்தாரு, அதனால செத்துருவோம் என்று சொல்லி சொல்றாரு. சரி பாருங்க, அதே போல ஆண்டவர் சொன்னபடி இவங்க பலி செலுத்தினாங்க. பின்பு நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கும்போது 24ஆம் வசனம் வாசிக்கும்போது பின்பு அந்த ஸ்ரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பெரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம இந்த சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கோம். நமக்கு பிறக்கப்படுற கர்ப்பத்தின் கனி ஏசப்பா ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோமா பெரியமானவர்களே? எனக்கு அது வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், நல்லா படிக்க வச்சு காலேஜ் படிக்க வச்சு அவனை எங்கேயாவது வெளிநாட்டில் அனுப்பிடணும், அதன் மூலியமாக என்ன பண்ணணும், வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் நாம. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அந்த குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாங்க அந்த அம்மா. அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, உங்கள் கற்பத்தின் கனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன் என்றால் நிச்சயமாக என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார் என்று பார்க்குறோம் இல்லைங்களா? ஏசப்பா ஒன்று சொன்னால் அது தவறி போகாது. மனுஷன் மாறுவான் இல்லைங்களா? மனுஷனோட வார்த்தை தவறி போகும், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்றும் மாறாது என்று பார்க்கணும் பெரியமானவர்களே. அதே போல பாருங்க, பிள்ளை வளர்ந்தது, அவனை கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். அவன் சிம்சோனாய் காணப்பட்டான். அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் பாருங்க, சிம்சோன் என்ன பண்ணிட்டாரு, கட்சியை கீழ்ப்படியாமல் போயிட்டார் இல்லைங்களா? சிம்சோன் பாருங்க, ஒரு தொழிலாளி, ஒரு அதாவது பெலிஸ்தர் இடத்துல என்ன பண்ணாங்க, அதாவது பெண்ணு எடுத்து அவர் சொந்தமாக தாய் தப்பன் பார்த்து கல்யாணம் பண்ணால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இவர் என்ன பண்ணார், தேடி போய் பலவிதமான இக்கட்டுக்கு ஆளாகி என்ன பண்ணார், கடைசியில் என்ன பண்ணி போச்சு, அவர்கள் கண்ணு பிடுங்கப்பட்டு அவருடைய முடி என்ன பண்ணி போச்சு, வெட்டப்பட்டு சவருங்கத்தை பறக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருந்தார். அப்போ என்ன பட்டு போச்சு, சவருங்கத்தை பட்டு விட்டது. அப்போ சிம்சோனை என்ன பண்ணாங்க, கண்ணன் நோண்டி மாவரிக்க வச்சு ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியத்தில் என்ன பண்ணாங்க, கட்டி வச்சாங்க. கட்சியில் சிம்சோன் என்ன பண்ணார், ஜோம் பண்ணார், ஏசப்பா நான் செய்தது தப்பு. புரியுங்களா பெரியமானவர்களே? ஆண்டவர் நம்முடைய தப்பு தங்களை மன்னிப்பார். அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. தப்பு பண்ணார் மன்னிப்பார் சொல்லிட்டு நம்ம திரும்பவும் செய்த பாவத்தை செய்யும்போது நமக்கு மன்னிப்பு கிடைக்காது பிரியமானவர்களே. அந்த பாவத்தை விட்டு விலகுகிறவன் அதாவது இரக்கத்தை பெறுவான் என்று சொல்றார் இல்லைங்களா? அதனால பிரியமானவர்களே, இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம், நம்முடைய பிள்ளையை தேவன் தரும் பொழுது அதை கர்த்தருக்குள்ளாக என்ன பண்ணணும், நாம் வளர்க்க வேண்டும். அதை வளர்ப்பதற்கு தெய்வத்துக்கிட்ட என்ன பண்ணணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம ஞானம் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயம் என்ன பண்ணுவார், ஞானத்தை தேவன் தருவார் இல்லைங்களா? தராமல் போக மாட்டார், நிச்சயமாய் தருவார். இனி உங்கள் ஆண்டவர் கர்ப்பத்தினை கொடுத்தார் என்றால், ஆண்டவரே இந்த பிள்ளையை எப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாக நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நாங்கள் இந்த பிள்ளையை கடைசி வரைக்கும் வளர்க்க வேண்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நல்ல ஒரு பதிலை நிச்சயமாக கொடுப்பாரு. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிறார். ஒரு ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த தேவ செய்தியை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, இந்த உலகத்திலே ஆண்டவரே பிறக்கும் பொழுது ஆண்டவரே தகப்பனே, ஞானத்திலும் புத்தியிலும் தேவ தயவிலும் அதிகமாக நீ விருத்தி அடைந்தது போல ஆண்டவரே தகப்பனே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானத்திலே புத்தியிலே தேவ பயத்திலே விருத்தி அடைய என் தேவன் கிருபை செய்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே தகப்பனே, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஒருவேளை ஆண்டவரே தகப்பனே அப்பா கர்ப்பத்தின் கனி அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே தகப்பனே அப்பா, இந்த ஜபத்தின் மூலியமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு கர்ப்பத்தை நீங்கள் தந்து ஆண்டவரே தகப்பனே அப்பா, ஒரு ஆண்டவரே உண்மையுள்ள ஒரு ஆண்டவரே பிள்ளையாய் வளருவதற்கு அந்த கர்ப்பத்தினை தந்து உண்மையுள்ள பிள்ளைகளாய் அவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் உமக்கென்று வளருவதற்கு என் தேவன் தாமே உமக்கென்று அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கும் என் தேவன் தாமே கிருபை செய்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்களுடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உடல்நிலை சரியில்லாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்பா, உங்களுடைய சமூகத்தில் அவர்களுக்கு நல்லதொரு ஆண்டவரே சுகபலத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு தீர்க்காய்ச்சி கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே எத்தனோ மக்கள் ஆண்டவரே சுகவனமாய் பலவீனமாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே தகப்பனே, அவர்களுக்கு நல்ல சுகபலத்தை கொடுத்து அவங்களுடைய படுக்கையெல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பலத்தின் ஆவியை தந்து ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவியை தந்து நீர் வல்லத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்று வல்லத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. சகல துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமீன்.